கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் விசேஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஒவ்வொரு வேத பகுதியை நாம் தியானிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 ஆகிய வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய குடும்பத்திலே வளரணும்னு சொல்லி ஆசை இருக்கு. ஒரு குடும்பத்திலே ஒரு ஐயா கேட்டாங்க, பிரதர் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே கேட்டேன், ஐயா நீங்கள் சர்ச்சுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்னும் போகலை அப்படின்னாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல சர்ச்சுக்கு போகுங்க ஐயா. முதல்ல சர்ச்சுக்கு போங்க, அங்கே உள்ள பாஸ்டர்கிட்ட கேளுங்க, அவங்க உங்களை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு. இன்னைக்கு உள்ள செய்தி, நிறைய குடும்பத்தில் புதுசாக இணைந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சரி, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் ரொம்ப வருஷமாச்சு அப்படின்னா உங்களுக்கும் செய்தி இருக்குது. சில குடும்பத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீங்க, உங்களுக்கும் செய்தி இருக்குது. இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, பெரிய போஸ்டில் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாலே நம்ம என்ன கேட்டோமோ அந்த காரியம் நடந்துரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னா, அவங்க வர்றதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 1/2 hour முன்னக்கூட்டி போய் நிற்பாங்க. கேட்டால் அவங்கள போய் பார்த்தா தான் இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 hour முன்னக்கூட்டி போய் நிற்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட பொறுமையாக பேசி, என் குடும்பத்திலுடைய பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணி தாங்க அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனையோ குடும்பத்தில், எத்தனையோ வீட்டுக்குள்ளே எவ்வளவோ தேவைகள் இருக்கு, எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. சகல அதிகாரம், அந்த சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்திலையும் எனக்கு தான்ப்பா சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பூமியிலும் எனக்கு தான்ப்பா சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னெல்லாம் நம்ம இதயத்துல யோசிக்கிறோமோ நம்ம அவர்கிட்ட தான் கேட்க முடியும். அதிகாலையில் நீங்க இணைந்திருக்கிறீங்களா? முதல்ல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரதர், எங்க வீட்டுல கடன் இருக்கு, எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியல, என் கணவருக்கு உடம்பு சரியில்ல, என் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாங்களே போராடிட்டு இருக்கிறோம், எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை, எவ்வளவோ பலவீனம் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துட்ட வந்தாச்சுன்னா நமக்கு என்ன கேட்டாலும் தேவன் முதல்ல பார்ப்பார். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் என்று எழுதப்பட்டு, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக, குமாரன் மகிமைப்படும்படியாக. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் நம்மளை முதல்ல ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே விக்கிரகத்தில் இருந்திருப்பாங்க,
புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்பதான் நாங்க ஒரு 6 மாசமா சர்ச்சுக்கு போறோம். எங்க வாழ்க்கையில் நிறைய காரியத்துல இன்னும் விக்கிரகத்தினுடைய போராட்டம் இருக்கு. எங்களுக்கு மாந்திரியம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க வீட்டிலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. நாங்க இப்பதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னொரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது இணைந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு உள்ள செய்தியில உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. கடைசி 20வது வசனம் இருக்கு. அந்த 20வது வசனத்திலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உங்க வீட்டுல கையில பைபிள் இருக்கா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் உடனே வாசிங்க. அந்த வசனங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கு, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், முதல்ல அதை கொஞ்சம் உட்காந்து யோசித்து பாருங்க. மெடிடேஷன் அப்படின்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும், நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம், இன்னும் எப்படி வளரணும். சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேளுங்க. இந்த பூமியில உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசீர்வாதம் வேணும், அதுவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி நீங்க கேட்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை முதல்ல பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அவருக்கு சகல அதிகாரம் இருக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில குடும்பத்துல இப்ப கடமைக்கு சர்ச்சைக்கு போயிட்டு வராங்க. அது ஒரு வேதனையான காரியம். ஏன் சர்ச்சைக்கு போறாங்க? நாங்க சின்ன வயசுல அப்படியே சர்ச்சைக்கு போறோம். எங்க அம்மா அப்பா போய் சொன்னாங்க. எங்க அம்மா அப்பாவும் சர்ச்சைக்கு போவாங்க, நாங்களும் போயிட்டு வரோம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமா ஏதாவது கேட்டா அவங்களால சொல்ல முடிய மாட்டேங்குது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் நீங்க பாருங்களேன், ½ an hour முன்னாடி போய் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு பயத்தோட இருப்பாங்க. ஏன்னா பெரிய ஆபீசர். ஒரு கலெக்டரை போய் நம்ம பார்க்குறோம், வெளியே போலீஸ்லாம் நிற்பாங்க. ஒரு மனு கொடுக்க போறோம், காலையிலே போய் நிற்போம். அவங்க சொன்ன நேரத்தில் அதுக்கப்புறம் தான் உள்ள போக முடியும். ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. ஆனால் பரலோகத்தில் இயேசு சொல்கிறார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகல அதிகாரம், வானத்திலையும் சகல அதிகாரம், பூமியிலையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு வேர்டு ஆழமா சொல்றாரு, எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன வேணும், இந்த காலவெளியில என்ன வேணும்? அப்ப நம்ம கேட்கலாம், அப்பா என் வீட்டுல என் பிள்ளை இப்படி இருக்கு, என் கணவர் இப்படி இருக்கிறாரு, என் குடும்பம் ஃபுல்லா விக்கிரத்துல இருக்கு, நாங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா, நாங்க சர்ச்சுக்கு வரணும்ப்பா, முழு குடும்பமா சர்ச்சுக்கு வரணும்ப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்ப நம்ம அதிகால வேளை ஜெபிக்கும் போது பரலோகத்துல தேவன் பார்ப்பார். உங்களுக்கு வேணா ஒரு சின்ன சாட்சி வேணா சொல்றேன். நான் ஒரு மனுஷன் பின்னாடி போய் அடிமையில வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த மனுஷன் என்ன சொன்னாலும் கேட்பேன். நோக்கு வருமன்னு சொல்லி மாந்திரிகம் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு சிந்தனையை அவங்க பக்கம் திருப்பி வச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். என் வாழ்க்கையில நான் மாந்திரியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாள். என் பணம் ஃபுல்லா ஒரு மனுஷன்ட்ட கொடுத்துட்டே இருந்தேன். அவங்க மாந்திரியம் பண்ணிட்டாங்க. அவங்க கையில பணம் போயிட்டே இருக்கு. ₹1 ₹2 கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் போயிட்டே இருக்கு. பல வருஷமா போயிட்டு இருக்கு. என் மனைவி சொல்லி பார்த்தா, எங்க அம்மா சொல்லி பார்த்தாங்க, மூத்தவங்க சொல்லி பார்த்தாங்க, சர்ச்சில் உள்ளவங்க சில சொல்லி பார்த்தாங்க. யார் பேச்சும் கேட்கவே இல்லை. என் மனைவி பார்த்தா, அப்புறம் எங்க அம்மா, இவங்களாம் லாஸ்ட் என்ன ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எங்க அம்மா ஜெபம் பண்ணும்போது, என் பையனை நீங்க வச்சுக்கோங்கப்பா, இவனை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா மட்டும்தான் ஜெபம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிஎஸ்சி சர்ச்சில் இருக்கிற தாய்மார்கள் கூடி டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த ஜெப குறிப்பா சொல்லிட்டாங்க.
எப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பையன் விக்கிரத்தில் ஒரு மனுஷன் பின்னாடி போய் மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு நிறைய பணம் கொடுத்தே இருக்கான். ஏதோ மாந்திரியம் பண்ணி வச்சுக்கிறாங்க. என் பையன் ரசிக்கப்படணும், என் பையன் கர்த்தருக்காக வாழணும், ஊழியம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நேராக சர்ச்சில் போய் தாய்மார்கள்லாம் கூடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் மனைவி சர்ச்சில் போய் அழுது அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஸ்டேஜில் பார்த்தா யார் கண்ட்ரோல்லையும் நான் அகப்பட மாட்டேங்க. என் மனைவி பார்த்தேன், என் கணவர் உமக்காக வாழணும், என் கணவரை நீங்கள் வச்சுக்கோங்க, இப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நடந்த காரியம். சர்ச்சில் போய் டெய்லி ஜெபம் பண்ணிட்டுருவா. எப்படி ஜெபம் பண்ணிட்டுருவா அப்படின்னா, என் கணவரை நீங்கள் வச்சுக்கோங்க, என் கணவரை நீங்கள் வச்சுக்கோங்க, என் கணவரை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஒரே பாயிண்ட் தான் ஜெபம். ஏன்னா மாந்திரியம் பண்ணி பல லட்சங்கள் நஷ்டம். வியாபாரத்துலலாம் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் நஷ்டம். 0 0 0 0 நிந்தைகள், அவமானம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய மனைவி ஜெபத்தை கேட்டாங்க. அதுக்கப்புறம் தாய் ஜெபத்தை கேட்டார், எல்லா ஜெபத்தையும் கேட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே போய் நான் கரெக்டாக மாட்டிக்கிட்டேன். உலகத்தில் ஒரு மனுஷன் கையில் இருந்த நான் தேவனுடைய கரத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். தேவனுடைய கரத்தில் போனதுக்கப்புறம் நான் தப்பிச்சு ஓட முடியுமா? நல்லா யோசித்து பாருங்க. வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்காங்க. எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க, என் கணவரை நீங்கள் வச்சுக்கோங்க, என் கணவரை நீங்கள் வச்சுக்கோங்க, என் கணவரை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படியே என் மனைவி ஜெபம் பண்ணியிருக்கா. எங்கள் அம்மா, என் பையனை நீங்கள் வச்சுக்கோங்க, என் பையனை நீங்கள் வச்சுக்கோங்க. வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை முதல்ல நம்ம புரிந்து கொண்டால் போதும். ஏன் இந்த செய்தி அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் பிரதர் என் வீட்டில் என் பையன் சொன்னால் கேட்க மாட்டுக்கான் பிரதர், என் புருஷன் சொன்னால் கேட்க மாட்டுக்காரு பிரதர், என் குடும்பமே பிரிஞ்சு கிடக்கு, குழப்பத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், ரொம்ப கடன் இருக்கு, என் வாழ்க்கையில் நான் ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் ஓடித்து வந்தேன். ஏன்னா மனுஷன் நம்பி பின்னாடி போய் பணம் கொடுத்து வரல. நல்ல மாந்திரியம் பண்ணி செழிப்பாக வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் வியாபாரம் பார்த்துட்டு இருப்பேன். என்கிட்ட இருந்து பணம் போனதுக்கப்புறம் அவங்க கார்லாம் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காரணம் என்ன, எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டாங்க. என் கையிலேருந்து கரெக்டாக அவங்க கையில் பணம் போயிடும். மாதம் டெய்லி அவங்க எவ்வளோ கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு செழிப்பாக மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க. என் மனைவிலாம் சொல்லி பார்த்தா, இல்லைப்பா அவங்களுக்கு மாந்திரியம் பண்ணியிருக்காங்க, கேட்கவே இல்லை. ஒரு நாள் கர்த்தர் தொட்டார், கர்த்தர் சந்தித்தார், இன்று உங்க முன்பாக நிப்பாட்டியிருக்கார். அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, வானத்திலும் பூமியிலும். உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கு. நம்ம எந்த நாட்டில இருந்து செய்தி கேட்டாலும் சரி, உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க மனுஷன்ட்ட ஓடுறதுக்கு முன்னக்கூட்டி இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு, அப்பா என் கணவரை சந்திங்க, என் பையனை சந்திங்க, என் பிள்ளைய பாருங்க, இப்படி தப்பா போயிட்டு இருக்கா, இப்படி தப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க, உங்க கையில வச்சுக்கோங்கப்பா, உங்க கையில வச்சுக்கோங்க, உங்க கையில வச்சுக்கோங்கப்பா, எங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கணும்ப்பா, என் குடும்பம் உங்க கையில இருக்கணும்ப்பா, நான் உங்க கையில இருக்கணும்ப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா, என் குடும்பத்தை காப்பாத்துங்கப்பா, என் வாழ்க்கையில நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், நீ மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல யாரெல்லாம் இந்த காலவெளியில் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க குடும்பத்தை, உங்களை, உங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்தால் போதும். இன்னைக்கு செய்தி என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டால், கர்த்தருடைய கரத்திலே உங்க வாழ்க்கை முழுவதும் கொடுத்தால் போதும். அதுக்கப்புறம் தேவன் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில என்னென்ன பாவ அடிமை, எந்த கருத்தில் விக்கிரத்தின அடிமை,
எந்த காரியத்தில், மாந்திரியத்தில், என்ன காரியத்தில் கட்டப்பட்ட நிலைமை, அது அசுத்த காரியமா இருக்கலாம், பாவ காரியமா இருக்கலாம், விபச்சார காரியமா இருக்கலாம், மதுபான காரியமா இருக்கலாம், உலகத்துல எந்த பாவனாலும் இருக்கட்டும், பிசாசு எந்த ட்ராக்ல உள்ள குடும்பத்துக்குள்ள வர எதுனாலும் இருக்கட்டும், ஒரே வார்த்தை, என் வீட்டுக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து, என் வீட்டுக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துடைய கரத்துக்குள்ளே உங்க குடும்பம் இருக்குமானால் நீங்க விடுதலை, உங்க குடும்பம் விடுதலை. உங்க வாழ்க்கையில வியாபாரமா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், எந்த காரியமானாலும் இருக்கலாம். அதனால கால வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளு நம்ம கால வேளையில செய்தி நம்ம பேசும்போது நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி மெனக்கெட்டுன்னு போன் அடிச்சு சொல்லக்கூடிய சில குடும்பம்லாம் உண்டு. இன்னைக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? உங்க குடும்பத்துல யாரு மிஸ்டேக்கா இருக்கிறாங்களோ அவங்கள அவருடைய கரத்துக்குள்ளே கொடுங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு காரியம் இதுதான். ஆனா அந்த ஒரே ஒரு காரியம், என் மனைவி பாவம் சர்ச்சில் போய் அழுது 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 ஜெபம் பண்ணுவோம். கண்ணெல்லாம் சோப்பாய், முகம்லாம் வாடி போய் வருவான். கண்ணீர் வாழ்க்கை. வீடை வித்துட்டேன், நகையை வித்துட்டேன், வியாபாரத்தை விட்டாச்சு, நடு ரோட்டுக்கு வந்தாச்சு. அந்த மனுஷன் பின்னாடி போனதுனால. அதனால கால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை இயேசுக்கு பின்னாடி போறீங்களா இல்ல ஒரு மனுஷன் பின்னாடி போறீங்களா? இயேசு பின்னாடி போனால் ஆசீர்வாதம், இயேசு பின்னாடி நடந்தால் உங்க வாழ்க்கை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும். அதனால செய்தி என்ன அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணுமா? இயேசுதான் வேணும். இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணுமா? இயேசுதான் வேணும். உங்க குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்படணுமா? இயேசு கிறிஸ்து தான் வேணும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்ப நானே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இல்லாமல் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அவருக்கு தெரியும், என் பையனுக்கு இது வேணும், என் பிள்ளைக்கு இது வேணும். அவர் பரலோகத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள வருவார். வானத்திலும் பூமியிலும், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அதான் நிப்பாட்டி பேசுறேன். கொஞ்சமாவது கவனிக்கணும். ஏன்னா சில குடும்பத்துல அப்படியே வேற எங்கேயோ சிந்தனை போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வசனம் உங்க இதயத்துக்குள்ள ஆழமா போயிட்டு அப்படின்னா 100க்கு 100 பிரச்சனை மாறிடும். நான் மறுபடியும் சொல்றேன், 100க்கு 100 பிரச்சனை மாறிடும். பிரதர், கடன் கோடி தொட்டுட்ட பிரதர், கோடி இருக்க பிரதர், இருக்கட்டுமே. கோடி என்ன, இன்னும் கோடி இருக்கட்டுமே. நம்ம உயிரோட தானே இருக்கோம். இயேசு உயிரோட தானே இருக்காரு. நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற இயேசுவை கூப்பிடுங்க. உயிரோடு இருக்கிற இயேசுவை கூப்பிடுங்க. ஒரு போட்டோல போய் தேடாதீங்க. சில குடும்பத்துல போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டர்ல போய் ஒரு 20 ரூபா கொடுத்தா போதும், ஒரு போட்டோ வெளியே வந்துடும். போட்டோல இயேசு இல்லை, இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசுவை இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி, அப்பா எனக்கு நீங்க வேணும்பா, எனக்கு நீங்க வேணும்பா, என் வாழ்க்கைக்கு நீங்க வேணும்பா, என் குடும்பத்துக்கு நீங்க வேணும்பா, என் வீட்டுக்குள்ள இப்படி ஒரு வியாதி இருக்குப்பா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா. அது எந்த நாடனாலும் இருக்கலாம். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கூப்பிடும் போது அவர் உடனே பக்கத்துல இருப்பார். தூரத்துக்கு மாத்திரமல்ல, சமீபத்திற்கும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். நீங்க பூமியில எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் உங்க பக்கத்துல இயேசு கிறிஸ்து உடனே வருவார். அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனை
அழைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். பிரதர், நான் வெளிநாட்டில் இருக்கேன் பிரதர், நான் தனியாக இருக்கேன் பிரதர், எனக்கு பயமாக இருக்கு பிரதர், எனக்கு பயமாக இருக்கு பிரதர், எனக்கு பயமாக இருக்கு பிரதர். இருக்கிற இடத்துல கூப்பிடுங்க. ஏன் பயப்படுறீங்க? காலையிலே பயப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. திகையாதே, கலங்காதே, கூடயே இருக்கிறார். ஆனால் நீங்கள் கூப்பிடணும். பிரதர், என் நிலைமை அவருக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை சொல்லி இயேசுக்கு நல்லா தெரியும். மனுஷனுக்கு வேற தெரியாம இருக்கலாம், மனுஷனுக்கு வேற தெரியாம இருக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், பிரதான பாவி அப்படிங்கிறார். என் வாழ்க்கையில என் இதயத்துக்குள்ள கை வச்சா நான் எப்படிப்பட்டவன், என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி துன்மார்க்க நான் வாழ்ந்தேன், இயேசுவை நான் எப்படி தேடினேன், எப்படி கண்ணீரோடு கூப்பிட்டேன், என் வாழ்க்கையில நான் அதிகாலையில் தேவனோட சமூகத்தில் எப்படி காத்திருந்தேன், ராத்திரி ஃபுல்லா தேவனோட சமூகத்தில் எப்படி காத்திருந்தேன். ஒரு மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம்ப்பா. இயேசு கிறிஸ்துவுக்கு அழகா தெரியும். ரவிராஜ் 24 மணி நேரம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழ்றேனா, இல்லை மனைவி பிள்ளைகளுக்காக வாழ்றேனா, எதுக்காக வாழ்றேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பார்ப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பார்ப்பார். உள்ளந்திரியங்களை அறிந்து ஆராய்கிற தேவன். நீங்க வேற இடத்துல இருக்கிறீங்க பிரதர், நான் தனிமையா இருக்கேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், நான் விதவையா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை. நீங்க எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், படுத்த படுக்கையில் இருக்கலாம், மரண தருவாயில இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவே என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போதே உங்க இருதயத்துக்குள்ள வருவார். உங்க இருதயத்துல வேதனை இருக்கா, கண்ணீர் இருக்கா, அவரு நேரா பார்ப்பார். ஒரு மனுஷன் வேணா பார்க்க முடியாம இருக்கலாம், உங்க இருதயத்தை பார்க்கிற ஒரு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவ மட்டும் நீங்க கூப்பிட்டீங்கனாலே போதும். பிரதர், நாங்க இத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருக்கோமே, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் வாழ்க்கையில வாங்கப்பா, என் வியாபாரத்துல நீங்க வேணும்ப்பா, என் குடும்பத்துக்கு நீங்க வேணும்ப்பா. நீங்க விவசாயம் பார்க்கலாம், நீங்க வியாபாரம் பார்க்கலாம், கம்பெனிக்கு போகலாம், கம்பெனி வச்சிருக்கலாம், பெரிய ஆபீசரா இருக்கலாம், பெரிய போஸ்ட்ல இருக்கலாம், லட்ச லட்சமா சம்பளம் வாங்கலாம், கோடியெல்லாம் வச்சிருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் அது செத்த வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் செத்து போன நிலைமையில இருக்காங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து இல்லாம அவங்க ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. கேட்டா எனக்கு எல்லாம் தெரியும், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு போஸ்ட்ல இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. உங்க கூட இயேசு கிறிஸ்து வருவாரானால் நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு காலையில நீங்க செய்தி கேட்கறீங்க அப்படின்னா, இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டீங்கன்னா, உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும். இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே சமாதானம். நான் பைபிளை ஃபுல்லா வாசித்துல நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே சமாதானம். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க, ஒரே ஒரு கேள்வி கேட்க. என் வாழ்க்கையில நான் ஜாதகம் போய் பார்த்தேன், அப்பவும் நிம்மதி இல்லை. கத்தாலத்தை கொண்டு பார்த்தேன், எலுமிச்சம்பழம் வச்சு பார்த்தேன், மாந்திரிது பணம் கொடுத்தேன், மனுஷனை நம்பி பின்னாடி ஓடினேன், சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்குள்ள வந்தார், அன்னைக்கு தான்ப்பா சமாதானம் கிடைச்சது. அதனாலதான் சொல்லி தரேன். ஏன் இவ்வளவு நேரம் பேசுறேன்? ஏன் ஒரு 5 நிமிஷத்துல பேசி முடிக்க வேண்டியதானே? ஏன் இவ்வளவு நேரம் பேச வேண்டியிருக்கு? இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வந்தால் சமாதானம். உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா சமாதானம். இயேசு வந்த வீட்டிலே சமாதானம். நான் பைபிள் ஃபுல்லா வாசித்தல, என் இதயத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து வந்தா சமாதானம். சொல்லுங்க, ஒரு 5 தடவை சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து வந்தா சமாதானம், இயேசு கிறிஸ்து வந்தா சமாதானம், இயேசு கிறிஸ்து வந்தா சமாதானம், இயேசு கிறிஸ்து வந்தாலே சமாதானம்ப்பா. இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொன்னேன், என் வீட்டுக்குள்ள என் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தாலே சமாதானம், வந்தாலே சமாதானம். ரித்துட்டு சந்தலபக்கபுது பேக்கிதுற
யாரெல்லாம் கேட்குறீங்களோ, கேட்கும் போதே உங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகிறது. ரிதூஷா தட்டாரபக்குறது நிஷந்தட்டலபக்கு புதுப்பிக்கிறது. கர்த்தருடைய ஆவியான் இடைபடுவார். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? மன துக்கத்தோடு வாழ்றீங்களா? மன வேதனையோடு வாழ்றீங்களா? சொல்ல முடியாத அளவுக்கு குமிரிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, என் வீட்டில் இவ்வளவு பாவம் இருக்கே, அக்கிரமம் இருக்கே, விக்கிரத்துல இருக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரான்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ரித்தோட்டோ சாந்தா டலபக்க புதுப்பிக்கிறது. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். துனி சாந்தா டலபக்கரு ஷாலக்கர துனி காந்தோட்டோரபல. கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம். தே ஷலஹோர பஹோபி ஹலஹஷது நிமரஹரது ரிதுனி மலரத நிஷத ரிபது ரிஷத ரிபரக்கபுது பெக்கிதுன ரிதோட்டோ லபக்கர ஷத நமரக்கந்தோட்டோரபல லது நிமா லபரஹது நிமேஷது நிம ரபலஹோர பரஹரது ரஹது லபலஹரு ஷஹது ரிபி லிபி லிபி லஹஷது நிகந்தோட்டோரபல ரிதோட்டோ ருஷந்த டலபக்கபுது பெக்கிதுன ரமலஹத நம ருஷந்த டலபக்கபுது பெக்கிதுன ரிதோ நிமா லப ரப துனி ஷலபர ஹத நம ரக்கட்ட தட்டரபல லிதோ நிமா கட்ட தோட்டோ ரபக்கரது ரபல ரஹது லபல ஹரோது நி மிஹிபில ஹாரது ரிது ஷலப ரஹது நமல ஹரது ரஹது லபல ஹரது ரஹத நம ரஹது நி மிஹிசிது நி ஷலப ரஹரது ரிஷந்த டலப கட்ட தட்டரபல ரஹத நி மிஹிபில ஹாஷது நி மஹுபில ஹாரது ரிதோ நமல ஹத நி மிஹிபில ஹாரது ரிஹது ந தினேஷ துனி கந்தோட்டோ ரபக்கபுது பெக்கிது. தகப்பனே, எல்லாருமே அர்ப்பணிச்சிட்டாங்கப்பா, எல்லாருமே அர்ப்பணிச்சிட்டாங்கப்பா. காலவேளையிலே அர்ப்பணிச்ச பிள்ளைகளே பாருங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தாதான்ப்பா சமாதானம். எங்க இதயத்துக்குள்ள இயேசு வந்தா மட்டும்தான்ப்பா சமாதானம். இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பத்துக்கு முதலாவது சமாதானம் வேணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. எத்தனையோ மாசமா கற்பதனைக்கா ஜெபிச்சு பார்த்துட்டாங்கப்பா. பொறுமையோடு செய்தி கேட்டாங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. வரக்கூடிய நாட்கள்ல இத்தனாம் தேதி நாங்க ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு தேவன் தந்தார் சொல்லி அப்பா கூப்பிட்டு சொல்லணும்ப்பா. கர்த்தருடைய நாமத்தை நாங்க உயர்த்தணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. பிள்ளைகள் திருமணம் முடியாம இருக்கு. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தாலே போதும், திருமணம்லாம் முடிஞ்சிடும், கட்டுகளை அறுக்கப்பட்டுரும், தடெல்லாம் நீங்கிரும். எத்தனை மனுஷன் பின்னாடி மாந்திரியம் பண்ணிருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லா கட்டுகளும் சுட்டரிக்கப்படும். ரிதுஷலபா காட்டா தட்டோரோ ருதுரபலஹரது ரதுனி மெஹிபிலஹாஷதுனி மரஹரதுனி கந்துட்டரபல. ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ள சுகம் உண்டாகட்டும். ஜெபிக்கிற குடும்பத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ள அற்புத அடையாளம் நடக்கட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். வல்லமையின் ஆவியானவர் இறங்கி வாங்க. ரமஹாதனி தேச திஷாலபோ ரது நீ மஹாபா ரஹ ரது ரவல தேஹோபால ஹதனே மே சேபோ ஷபது நீ மகட்டோ தோ ரபல. எல்லா பாவ கைகளை சுட்டு எறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். ஜெபித்த எல்லா குடும்பத்தை கர்த்தர் பரிபூரணமா ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்துல விக்கிரகத்தினுடைய கிரியை இருக்கும், அந்த விக்கிரகத்தினுடைய கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகம் தர வேண்டும், பூரண சுகம் தர வேண்டும். இந்த நாளில் உங்க பிள்ளைகள் வெளியில புறப்பட்டு கர்த்தர் புறப்பட்டு போகணும். எங்க கூட கர்த்தர் வரீங்க, நன்றிப்பா. எங்க கூட நீங்களே வரீங்க, நன்றிப்பா. உலகத்துல எந்த நாட்டுக்குள்ள எந்த மூலையில எந்த பிரச்சனை சரி, எங்க கூட நீங்க வரீங்க. இன்னைக்கு நாளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க, நன்றிப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. இந்த நாளில் இணைந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. அப்பா, திருமண நாள் கொண்டாடுறாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, தொழிலுக்காக ஜெபிக்கிறாங்க, விவசாயி ஜெபிக்கிறாங்க.
ஆஃபீஸில் உள்ள பக்கம், கம்பெனியில் உள்ள பக்கம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரம் தொட்டா போதும்பா. பொறுமையாக செய்தி கேட்டாங்கப்பா, தொட்டா போதும்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோமோ இந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டும்பா. பலவீனத்தோடு ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. தேவனர்லே அப்போ மினிஷனில் நம்முடைய கருத்தில் அப்படிடும் அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தனி ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்கிறத கிருபை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட அங்கே படிக்கிற பிள்ளைகள் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படணும். ஒவ்வொரு குடும்பம் பேர் பேராக ஆசீர்வதிக்கப்படணும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். அடியனை தாழ்த்தி உங்களுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தரே பொறுப்படுத்துங்க. உங்கள் நாமம் மேம்படட்டும். துதிகன மகிமெல்லாம் உம்மொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியும் கூட இந்த செய்தி வரக்கூடிய நாட்களில் தியானிப்போம். தனி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க. சீக்கிரமாக முடிச்சிட்டேன் ப்ரேயரை. தனி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கூட இருப்பார். ஜெபிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9363064182 நம்பர் தருவாங்க. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக டெய்லி ஒரு நிமிஷமாக ஜெபிங்க. எல்லா தடையெல்லாம் கர்த்தர் மாற்றி தருவார். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.